5 நூல்களையும் வெளியிட்டு நிறைவுரையாற்ற வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு அரசியல் வெற்றிட நிரம்பிய காலகட்டமாக இருக்கிறது. ஒரு வெறுப்பின் அரசியல் மேலோங்கி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கருத்துக்கு என்று மரியாதை இல்லாத காலகட்டமாக இருக்கிறது. சக மனிதனை மதிக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. வேறு போதையும் காட்டிலும் சாதி, மதம், மொழி இவை மூன்றும் அடிப்படைவாதத்திற்குள் தோய்ந்து போன ஒரு காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவனாகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கருத்தியலனாகவும், இன்னும் அதைவிட திராவிட இயக்க தலைவர்களெல்லாம் எதையும் படிக்காமல் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கி கொண்டிருந்த பொழுது முறைப்படி ஒரு முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு அதை முடிக்க காத்திருக்கும் ஆய்வாளருமாக பல்வேறு பண்புகளை கொண்ட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நிறைவுரை ஆற்றுவார். மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய பேச்சிலிருந்தும் நாம் பல விவரங்களை உள்வாங்கியிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நாம் விமர்சனத்திற்கும் விவாதத்திற்கும் உட்படுத்த வேண்டியவையாகவும் உள்ளன. அது ஒரு நீண்ட நெடிய விவாதமாக ஜனநாயக அடிப்படையில் நிகழ வேண்டியவை. இதில் மிக முக்கியமாக தலித் இதழியல் குறித்த நூல் மிகச்சிறந்த ஒரு வரலாற்று ஆவணமாக உள்ளது. 2 நூல்களை ஜே. பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்திருக்கிறார். இந்த நூல்களுக்கு தனித்தனியே நாம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அறிமுக கூட்டங்களை நடத்தி இவை ஆய்வரங்குகளாகவே நடத்த வேண்டிய தேவை இருப்பதாக நான் உணர்கிறேன். ஒரு நாள் நிகழ்ச்சியில் சில மணி நேரங்களில் நாம் பேசியதோடு இதை முடித்து கொள்ளாமல் தஞ்சாவூர், மதுரை, கோவை, திருச்சி என்று பல்வேறு இடங்களில் இந்த நூல்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக நான் உணர்கிறேன். தோழர் சமஸ் அவர்கள் இங்கே பேசிய போது அவருக்கு நான் அளித்த பேட்டி குறித்து மேற்கோள் காட்டி சில விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். பேசிய ஒவ்வொரு பேச்சாளரும் நூல் சார்ந்து பேசினாலும் கூட இப்போது நாம் எதிர்கொண்டு சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நாம் என்னவாக இருந்தோம் என்று தேடுவதும், நிகழ்காலத்தில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்று உணர்வதும், எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று தேடுவதும் அல்லது தீர்மானிப்பதும் நம் முன்னால் இருக்கிற சவால்களாக இருக்கின்றன. நம்முடைய அடையாளங்கள் சிதைக்கப்பட்டதனால் கடந்த காலங்களில் நாம் என்னவாக இருந்தோம் என்பதை தேட வேண்டியிருக்கிறது. சிதைக்கப்பட்டதற்கு எது காரணம்? நிகழ்காலத்தில் நாம் கடந்த கால தேடல்களில் வாழ்வை புதைத்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் நிகழ்காலத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோமே தவிர வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஆக நாம் போராடி கொண்டிருப்பதற்கு எது காரணம்? நிகழ்காலம் என்னவாக இருக்கும் என்கிற தொலைநோக்கு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் சரியாக நாம் உணர்கிறோமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு அடிப்படையான பல காரணிகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் நாம் ஒற்றை காரணியை தேடுகிறோம் அல்லது ஒற்றை நோக்கில்தான் பார்க்கிறோம். நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு மல்டி டைமென்ஷனல் வியூ என்கிற பலகோண பார்வை என்பது தேவைப்படுகிறது. ஏனென்றால் சமூகம் என்பது, மானுட வாழ்க்கை என்பது, பிரபஞ்சம் என்பது பன்மைத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. சிக்கல்கள் பலவாக இருக்கின்றன.
தேவைகள் பலவாக இருக்கின்றன. ஏனென்றால் மனிதர்கள் பலவாக இருக்கிறோம். அதனால்தான் சிந்தனை பலவாக இருக்கின்றன. ஆக பன்மைத்துவம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒற்றை பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஒற்றை கோணத்தில் அதை பார்த்து ஒற்றை அணுகுமுறையில் தீர்வு தேட முயற்சிக்கிறோம். அதனால் எதை பார்க்கிறோமோ அதுவே பிரச்சனையாக நமக்கு தெரிகிறது, மற்றவை நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. எதை நாம் பார்க்கிறோமோ அந்த பார்வை என்பது ஒற்றை கோணத்திலானதாக இருக்கிறது. மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் என்பது நம்மிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும், நமக்கு என்றால் இங்கே கூடியிருக்கிற நாம் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. பன்மைத்துவம் நிறைந்ததாக இருந்தாலும் கூட அது ஒரு பைப்போலார் இருமைத்துவத்தை கொண்ட அணுகுமுறையை பெறுகிறது. எல்லாம் பன்மைத்துவம் கொண்டிருக்கும், ஆனால் அது ஏதாவது ஒரு கட்டத்தில் பைப்போலார் அப்ரோச்சஸ், இருதுருவ அரசியல், இருதுருவ பண்பாடு, இருதுருவ போராட்டம், இருதுருவ அணுகுமுறை என்பதாகத்தான் அது வந்து நிற்கும். அது கூர்மையடையும். அதில் எதை நாம் ஃபோக்கஸ் செய்வது அதுதான் முக்கியமானது. எதை நாம் குவிமையப்படுத்துவது, எதை குவிமையப்படுத்துவது என்று பார்க்கிற போது எதை முதன்மைப்படுத்துவது என்கிற கேள்வி வருகிறது. முதன்மைப்படுத்துவது என்றால் முன்னுரிமை அளிப்பது, ப்ரையாரிட்டி கொடுப்பது, எதற்கு முக்கியத்துவம் தருவது, எதை முதன்மைப்படுத்துவது. என்னுடைய பார்வையில் இங்கு இருக்கிற முரண்பாடுகளில் சாதிய முரண்பாடுகள் முதன்மையான முரண்பாடாக தெரிகிறது. ஏனென்றால் நான் எடுத்துக்கொண்ட அரசியல் கோட்பாடு சாதி ஒழிப்பு என்பது. சாதியை ஒழிக்க வேண்டாம் என்று கருதுகிறவன் எப்போதும் சாதிய முரண்பாட்டை ஒரு முரண்பாடாகவே எடுக்க மாட்டான். ஆகவே அவனால் அதை முதன்மைப்படுத்த முடியாது. அதை அவன் இந்த பட்டியலிலேயே இணைக்க மாட்டான். சமூகத்தில் நாம் எதிர்கொள்கிற முரண்பாடுகளை பட்டியல்படுத்துகிற போது மத ரீதியான முரண்பாடுகள், சாதி ரீதியான முரண்பாடுகள், பொருளியல் ரீதியான முரண்பாடுகள், அரசியல் ரீதியான முரண்பாடுகள், கலாச்சார ரீதியான முரண்பாடுகள், மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகள், மாநிலங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள், வளரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள், இப்படி முரண்பாடுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். வர்க்க முரண்பாடுகள், பாட்டாளி வர்க்கம், முதலாளித்துவ வர்க்கம் என்கிற அந்த அடிப்படையிலான வர்க்க முரண்பாடுகள் என்று யார் எந்த கோட்பாட்டை தன்னுடைய உயிர்மூச்சு கோட்பாடாக அல்லது முதன்மை கோட்பாடாக எடுத்துக்கொள்கிறானோ அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவன் முரண்பாடுகளையும் அவன் முதன்மைப்படுத்துகிறான், வரிசைப்படுத்துகிறான். அப்போ முதன்மைப்படுத்துகிற முரண்பாட்டின் அடிப்படையில் இருந்துதான் எதை அவன் குவிமையப்படுத்த வேண்டும், எதை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். இன்றைய சமூக கட்டமைப்பில் சாதி என்பது எந்த அரசியல் கட்சிக்கும் அல்லது சமூக இயக்கத்திற்கும், தலித் அல்லாத பிற சமூக அமைப்புகளுக்கும் ஒரு முரண்பாடுகளுக்கான பட்டியலிலேயே இடம்பெறவில்லை. திமுகவோ அதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ கூட தங்களுடைய அரசியல் அறிக்கையை முன்வைக்கிற போது யாரும் சாதி ஒழிப்பை ஒரு முக்கிய முரண்பாடாக முன்னிறுத்துவதில்லை. அதையும் பேசுவார்கள், அவ்வளவுதான். முற்போக்காக இருக்கிற கட்சிகள் கூட அதையும் பேசுவார்கள். ஆனால் சாதி ஒழிப்பு என்பதை ஒரு முக்கியமான கோட்பாடாக யாரும் உள்வாங்குவதில்லை. ஆகவே இந்த பன்மைத்துவம் என்கிற சமூக கட்டமைப்புக்குள் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் பல்வேறு சிக்கல்கள் நிறைந்துள்ள இந்த சமூக கட்டமைப்பில் மனிதன் போராடி கொண்டிருக்கிற சூழலில் எந்த பிரச்சனைகளை நாம் முதன்மை பிரச்சனையாக, எந்த முரண்பாட்டை முதன்மை முரண்பாடாக கையில் எடுக்கிறோம் என்பதுதான் நம்முடைய விவாதங்களை கூர்மைப்படுத்தும், அதை விரிவுபடுத்தும், அதற்கான வலுவை சேர்க்கும். இன்றைக்கு தலித்துகள், தலித் அல்லாதவர்கள் என்று சாதி, பல சாதி, ஆயிரக்கணக்கான சாதிகள், அது பன்மைத்துவம், அது புளூராலிட்டி, ஆயிரக்கணக்கான சாதிகள். ஆனால் இங்கே பைப்போலார்
அப்ரோச் என்கிற அடிப்படையிலே தலித்துகள் தலித் அல்லாதவர்கள் என்றுதான் இருமைத்துவம் பெறுகிறது. பன்மைத்துவமாக இருக்கிற இந்த சமூக சிக்கல் இருமைத்துவமாக பெறுகிறது. இரண்டு முனைகளாக, இரண்டு துருவங்களாக இங்கே அணிதிரள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக தலித் தலித் அல்லாதவர்கள், இதிலிருந்து தான் திருமாவளவன் தலித் தலைவர் என்று அறியப்படுகிறார். அதனால் எனக்கு ஒன்றும் சங்கடமில்லை, நான் பெருமைப்படுகிறேன். அதனால் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் தலித் அல்லாதவர்களின் அரசியல் என்னவாக இருக்கிறது, தலித்துகளின் அரசியல் என்னவாக இருக்கிறது? இதற்கு நாம் கடந்த காலங்களில் இருக்கிற இதழ்களை தேடுவதிலிருந்து பலவற்றை ஆய்வு செய்து உள்வாங்க வேண்டியிருக்கிறது. ஒரு 70 ஆண்டு கால இதழ்களை தோழர் நம்முடைய ஜெய பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்திருக்கிறார். அதிலிருந்து நமக்கு தலித் சமூகத்தினருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த சிக்கல்கள் இந்த சமூகத்தில் ஊறி கிடக்கின்றன. இந்த 100 ஆண்டுகளில் நாம் பார்க்கிற அரசியல் மட்டுமே நம்முடைய வரலாறு அல்ல. வரலாறு பதிவாக தொடங்கிய காலத்திலிருந்து பார்த்தால், வள்ளுவன் காலத்திலிருந்து அல்லது கௌதம புத்தர் காலத்திலிருந்து நாம் பார்த்தால் கூட ஒரு 2500 ஆண்டு கால வரலாறு தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த 2500 ஆண்டுகளிலும் சாதி இருக்கிறது, சாதிய முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் 2500 ஆண்டுகளில் சாதிக்கு எதிரான கருத்தியல் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறது, சாதிக்கு ஆதரவான கருத்துக்கள் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறது, அது வலுவாக இல்லாமல் இருப்பதற்கும் இது வலுவோடு இருப்பதற்கும் எது அடிப்படை என்று நாம் உற்று நோக்கினால் எல்லாவற்றுக்கும் ஒற்றை விடை அதிகாரம் என்பதுதான். அரசியல் அதிகாரம் என்பதுதான், ஆட்சி அதிகாரம் என்பதுதான். அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள் ஒரு பிரிவினர், அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் ஒரு பிரிவினர். அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் அல்லது அதிகாரத்தை நுகர முடியாதவர்கள் எக்காலத்திலும் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள், பல்வேறு வகையான இழிவுகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த அதிகாரம் என்பதுதான் எல்லா சிக்கலுக்கும் மூலமாக இருக்கிறது. அதிகாரம் தீண்டாமைக்கு அடிப்படை அதிகாரம், தீண்டாமைக்கு அடிப்படை சாதி அல்ல. கோவிலுக்குள்ளே நுழையாதே என்பது தாழ்த்தப்பட்டவன் என்பதனால் அல்ல, அதிகாரத்தை அவனுக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது என்பதுதான், அவனுக்குரிய அங்கீகாரத்தை அளிக்கக்கூடாது என்பதுதான், அவன் அதிகாரம் பெற்றுவிடக்கூடாது என்பதுதான். கோவிலை கட்டுகிற போது சாதியை பார்க்கவில்லை. அவன்தான் கல் எடுத்து தருகிறான், மண் எடுத்து தருகிறான், சிமெண்ட் எடுத்து தருகிறான், கோபுரத்தின் உச்சி வரையில் ஏறுகிறான். அப்போது சாதி பார்க்கப்படுவதில்லை. அதன் மீதான நிர்வாகம் வருகிற போது சாதி பார்க்கப்படுகிறது. நிர்வாகம் என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது. வயலிலே இறங்குகிற போது சாதி இல்லை, விதைக்கிற போது சாதி இல்லை, உழுகிற போது சாதி இல்லை, அறுக்கிற போது சாதி இல்லை, களத்திலே தாள் அடிக்கிற போது சாதி இல்லை, மூட்டை கட்டுகிற போது சாதி இல்லை, முதுகிலே சுமக்கிற போது சாதி இல்லை, அந்த மூட்டையை தூக்கி கொண்டு போய் உயர் சாதி இந்துவின் வீட்டில் அடுக்குகிற போது சாதி இல்லை. ஆனால் கூலி கேட்கிற போது சாதி வருகிறது. உணவு கேட்கிற போது தோட்டத்தின் பின்புறத்தில் வா, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தில் ஏந்து, கூலியை இப்போது கேட்காதே, நான் நினைக்கும் போது தான் தருவேன், முடியும் போது தான் தருவேன். எவ்வளவு கூலி என்று நீ நிர்ணயம் செய்யாதே, நான் கொடுக்கிற கூலியை பெற்றுக்கொள். ஆகவே அவன் அந்த இடத்திலே மிக மோசமாக நடத்தப்படுவதற்கு காரணம் அவன் சாதி அல்ல. அவன் பொருளாதார அதிகாரத்தை பெற்றால் அல்லது அவனோடு சமமாக
அதை பகிர்ந்து கொள்ள அவன் முயற்சித்தால் அவன் அதிகார வலிமை பெற்று விடுகிறான். அவன் எம்பவர் ஆகக்கூடாது, அதுதான் முக்கியமானது. அதிகார வலிமையை பெறக்கூடாது என்பதுதான். அதிகாரம் நுகர்கிறவன் அதிகாரத்தை நுகர முடியாதவன். அதிகாரத்தை நுகர முடியாதவன் என்கிற பிரிவினரை எக்காலத்திலும் அவன் மீண்டெழுந்து விடக்கூடாது. அதிகாரத்திற்கான போட்டியில் அவன் பங்கேற்று விடக்கூடாது. அதிகாரத்தை கைப்பற்றுகிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அதிகாரத்தை கைப்பற்றிவிடவே கூடாது. அதற்காக அவன் நிகழ்த்துகிற ஒடுக்குமுறைதான் சாதிய ஒடுக்குமுறை, மத ஒடுக்குமுறை, ஆணாதிக்க ஒடுக்குமுறை, அத்தனை வகையான ஒடுக்குமுறையும் அதிலிருந்து தான் வருகிறது. பெண்களை பெண்கள் என்பதனால் இழிவுபடுத்துவதல்ல. ஆண்கள் நுகர்கிற அதிகாரத்தை பெண்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆண்களுக்கு இருக்கிற அதிகாரம் அது உரிமை என்கிற பெயரால் இருக்கலாம், வேறு சுதந்திரம் என்கிற பெயரால் இருக்கலாம், எந்த வடிவத்திலும் இருக்கலாம். ஆனால் ஆண்கள் நுகர்கிற அதிகாரத்தை பெண் நுகர்ந்தால் அதிகாரத்தில் இருவரும் சமமாகி விடுவோம். அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். அதை அவர்கள் மீட்டு பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் ஒடுக்குமுறைகள் பல்வேறு வடிவங்களில் வரும். ஆகவே இங்கு அளவுகோல் என்பது ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல். நாம் எதை எதிர்த்து போராடுகிறோம்? சாதியை எதிர்த்து போராடுகிறோமா? இல்லை. மதத்தை எதிர்த்து போராடுகிறோமா? இல்லை. தனிநபர்களை எதிர்த்து போராடுகிறோமா? இல்லை. இனத்தை எதிர்த்து போராடுகிறோமா? இல்லை. முதலாளிகளை எதிர்த்து போராடுகிறோமா? இல்லை. ஏகாதிபத்திய நாடுகளை எதிர்த்து போராடுகிறோமா? இல்லை. எல்லாவற்றுக்கும் உள்ளடக்கமாக இருக்கிற ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிறோம். அந்த அடிப்படை புரிதல் நமக்கு தேவை. எல்லா ஒடுக்குமுறைக்கும் காரணமாக இருப்பது ஆதிக்கம். எல்லா சுரண்டலுக்கும் காரணமாக இருப்பது ஆதிக்கம். இந்த ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இவற்றுக்கு அடிப்படையாக இருப்பது அதிகாரம். அதிகாரம் என்பது பொருளுடையவனுக்கும் இருக்கிறது, கல்வி கற்றவனுக்கும் இருக்கிறது. ஐஏஎஸ் என்பது ஒரு அதிகாரம்தான், ஐபிஎஸ் என்பது ஒரு அதிகாரம், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். ஒரு பிஸ்னஸ், தொழில் செய்கிறவன், முதலாளி, பணம் இருக்கிறது, அதனால் அவன் எதையும் சாதிக்கிறான், அது பொருள் அதிகாரம். இது நிர்வாக அதிகாரம். கட்சியிலே ஒருவன் மாவட்ட செயலாளர், ஒருவன் மாநில செயலாளர், ஒருவன் தலைவர், கட்சி அதிகாரம், பார்ட்டி பவர். இப்படி பல வகையான அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா அதிகாரங்களையும் மேய்க்கிற ஆற்றல், ஆளுமை செலுத்துகிற ஆற்றல் அரசியல் அதிகாரத்திற்குத்தான் இருக்கிறது. பொலிட்டிக்கல் பவர் ஆட்சி அதிகாரத்திற்குத்தான் இருக்கிறது. ஆக இந்த அதிகாரத்தை பெற வேண்டும் அல்லது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தம். நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்களாக இருந்தாலும் சரி, இனங்களுக்கு இடையிலே நடக்கிற போராக இருந்தாலும் சரி, சாதிகளுக்கு இடையிலே நடக்கிற மோதல்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்குள் நடக்கிற சண்டையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் அதிகாரத்தோடு தொடர்புடையவை. அண்ணன் தம்பி சண்டை கூட உனக்கு அதிகாரமா எனக்கு அதிகாரமாங்கிறது தான். நீ என்னடா சொல்கிற, நான் வீட்டில் மூத்தவன் அப்படின்னா மூத்தவங்கிறதுனால நான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வேன். ஆக அதிகாரம் யாருக்கு என்பதில் தான் பிரச்சனை. இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வழிமுறைகள் தான் சாதிய ஒருங்கிணைவு, மத ஒருங்கிணைவு, இன ஒருங்கிணைவு. அதற்கான வாதம்தான் இனவாதமாக, மதவாதமாக, சாதியவாதமாக, பாலினவாதமாக, தேசியவாதமாக மாறுகிறது. இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்கள் காலாகாலமும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவன் அதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டே இருக்கிறான். இந்த அடிப்படையிலிருந்து நாம் பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஒடுக்கப்படுவதற்கு அவர்களின் கலாச்சாரம் காரணமல்ல. ஒடுக்கப்பட்ட சாதிகள் இழிவுபடுத்தப்படுவதற்கு அவர்களின் பண்பாடு காரணமல்ல. இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம்
லட்சம் ஆண்டுகளாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பௌத்த கலாச்சாரம் மிகுந்த ஒரு தேசத்தில் இன்றைக்கு இந்துத்துவ கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. பௌத்தர்களாக இருந்தவர்களின் குடும்பங்கள், அவர்களின் வாரிசுகள் இன்றைக்கு இந்துக்களாக மாறியிருக்கிறார்கள். பௌத்தர்களும் சமணர்களும் இந்துக்களும் நிறைந்த இந்த தேசத்திற்குள் 100 பேர் அல்லது ஒரு 1000 பேர் கூட மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாத ஆங்கிலேயன் இந்த நாட்டை ஆண்டான். இந்துக்கள் பெரும்பான்மை, எனவே இந்துக்கள் தான் இந்த நாட்டை ஆள முடியும். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, எனவே கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாட்டை ஆள முடியும். முஸ்லீம்கள் பெரும்பான்மை, எனவே முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்று இல்லை. ஆட்சி அதிகாரத்தை ஸ்ட்ராட்டஜிக்கலாக உத்திகளை கையாளுவதன் மூலம்தான் கைப்பற்றுகிறார்கள். அன்றைக்கு மன்னராட்சி முறை, படையெடுத்து வந்தார்கள். இங்கே பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழ்ந்தாலும் அல்லது பௌத்தர்கள் இருந்தாலும் சமணர்கள் இருந்தாலும் ஆங்கிலேயன் கிறித்தவனவன், அவன் கிறிஸ்டியன், ஆங்கிலேயன், இங்கே அவனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஆனால் அவன் இங்கே ஆட்சி அதிகாரத்தை நிறுவ முடிந்தது. ஆட்சி அதிகாரத்தை நிறுவ முடிந்தது. முகலாயர்கள் இங்கே படையெடுத்து வந்தபோது இங்கே முகலாயர்கள் பெரும்பான்மை அல்ல, ஆனால் முகலாயர் ஆட்சி இங்கே நிறுவப்பட்டது. முகலாயர்களின் ஆட்சி நிறுவப்பட்டதனால் முகலாயர் மொழி, அவர்கள் பேசுகிற மொழிக்கு இங்கே முன்னுரிமை கிடைத்தது. அவர்களின் கலாச்சாரம் இங்கே வேகமாக பரப்பப்பட்டது. அவர்களின் விருப்பம் எதுவோ அது சட்டமாக்கப்பட்டது. ஆகவே ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களின் மொழி ஆட்சி மொழியாகும். ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களது கலாச்சாரம் முதன்மை கலாச்சாரமாக மாறும், வலுவான கலாச்சாரமாக மாறும். ஆட்சி அதிகாரம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆட்சி அதிகாரம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் எந்த தளத்தில் எவ்வளவு கடுமையாக நாம் வேலை செய்தாலும் அது வேலுக்கிரைத்த நீராகும். சமூக தளத்தில் வேலை செய்தாலும், பண்பாட்டு தளத்தில் வேலை செய்தாலும், பொருளியல் தளத்தில் வேலை செய்தாலும் ஆட்சி அதிகாரம் தொடர்பான விழிப்புணர்வு இல்லாத மக்கள் அந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து, இழிவுகளில் இருந்து விடுபட முடியாது. ஆகவே ஆட்சி அதிகாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஊட்டுவதுதான், அதற்கான களத்தை அமைப்பதுதான், அதற்கான பணிகளை மேற்கொள்வதுதான் இன்றைக்கு நாம் பட்டியல்படுத்த வேண்டியவற்றுள் முதன்மையானதாக இருக்க வேண்டும். முதன்மையானதாக இருக்க வேண்டும். நாம் பௌத்த கலாச்சாரத்தை பேசுகிறோம். பௌத்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவியது ஆன்மீக தேடலுக்காக அல்ல, வெறும் இழிவை துடைத்தெறிவதற்காக அல்ல, இந்து மதத்திலிருந்து வெளியேறிவிட்டால் தீண்டாமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், விடுதலை பெற்று விடலாம் என்பதற்காக அல்ல. சிதறி கிடக்கிற இந்த மக்களை அமைப்பாக்குவது என்பதுதான் முக்கியமானது. மக்களை அமைப்பாக்குவதற்கு மதம் ஒரு வழிமுறை, மக்களை பண்படுத்துவதற்கு மதம் ஒரு வழிமுறை. அரசியலாக ஒருவனை அணிதிரட்டுவதை விட பண்பாட்டு தளத்தில் மத ரீதியாக இவனை அணிதிரட்ட முடியும். அதற்கு பக்குவமானவாகத்தான் இருக்கிறான். அரசியல் ரீதியாக அணிதிரட்டுவதற்கு பக்குவமானவனாக அவன் இல்லை. பண்பாட்டு ரீதியாக அணிதிரட்டுவதற்கு இவன் பக்குவமானவனாக இருக்கிறான். இவனை நீ கோயிலை கட்டி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவன் ஒன்று சேருவான். ஒரு கட்சியை கட்டி நாம் போராட்டம் நடத்தணும் அப்படின்னா யாரும் வரமாட்டான். ஆக இவனுடைய மைண்ட் செட் என்பது, மனநிலை என்பது நீண்ட நெடுங்காலமாக இவனுடைய வாழ்க்கை முறை என்பது பண்பாட்டு தளத்தில் இவனை அணிதிரட்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. பண்பாட்டு தளத்தில் அணிதிரட்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆக அவர் முதலில் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அரசியல் கட்சி தான் தொடங்குகிறார். அதில் வெற்றிகரமாக அவரால் அந்த மக்களை அமைப்பாக்க முடியவில்லை. அரசியலை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, போராட்டம் நடத்தி விடுதலை பெற வேண்டும் என்று விடுதலை இயக்கங்களின் வரலாற்றை சொல்லி இவர்களை அணிதிரட்டுவதில் மிக பெரும் கடினமான ஒரு நிலையாக இருக்கிறது. ஆகவே இந்துக்கள் எப்படி பண்பாட்டு ரீதியாக அவர்களை, அது மூட நம்பிக்கைன்னு தெரியுது அல்லது தேவையில்லாததுன்னு தெரியுது, ஆனால் அவனை அணிதிரட்டுவதற்கு அது பயன்படுகிறது.
சாதி நல்லதில்லை என்று தெரிகிறது. ஆனால் சாதியை சொன்னால் எளிதாக அணிதிரளுகிறான். ஆகவே ராமதாஸுக்கு அது எளிதாக இருக்கிறது. அது எளிதாக இருக்கிறது. ராமதாஸ் சாதியை உருவாக்கவில்லை. ராமதாஸ் சாதியை பயன்படுத்துகிறார். பாரதிய ஜனதா மதத்தை உருவாக்கவில்லை. மத உணர்வுகளை பாரதிய ஜனதா பயன்படுத்துகிறது. RSS மதவெறியை தூண்டுகிறது என்று நாம் சொல்லுகிறோம். இயல்பாகவே இங்கு இருக்கிற மனோநிலை, மானுடத்தின் நிலை என்பது அதுவாக இருக்கிறது. அதை பயன்படுத்துவதால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே இந்து என்கிற வாழ்க்கை முறைக்குள்ளும் இல்லாமல், கிறித்தவர்களாகவும் மாறாமல், இஸ்லாமியர்களாகவும் இல்லாமல், சீக்கியர்களாகவும் இல்லாமல், ஒரு அனாதைகளைப் போல ஆனால் இந்து அடையாளத்தோடு இருக்கிற ஒரு சமூகமாக தலித் சமூகம் இந்த மண்ணில் இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு குடும்பத்திலிருந்தே ஒரு ஒழுங்குமுறையை கற்பிப்பதற்கு, இப்போ முஸ்லீம் பிள்ளைன்னா தொழுகை செய்யணும், இறைவனை வணங்க வேண்டும், இறை அச்சம் வேண்டும், இது சொல்லித்தரப்படுகிறது. கிறிஸ்தவன்னா தேவாலயம் போகணும், நீ எல்லா நாளும் போகலனாலும் ஞாயிற்றுக்கிழமையாவது போகணும், அங்கே நீ போய் இயேசு பெருமானை வணங்கணும், பைபிள் எடுத்து படிக்கணும். இது குடும்ப ரீதியாக அவர்களை பண்படுத்துவதற்கு பயன்படுகிறது. ஆனால் தலித்துகள் இந்து என்ற பட்டியலில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக இணைக்கப்பட்டார்களே தவிர அவர்களை கோவிலுக்குள் நுழைய விடவில்லை. சாமியார்களின் உபதேசத்தை கேட்க அனுமதிக்கவில்லை. எந்த விதமான வேதங்களும் அவர்களுக்கு கற்பிக்கப்படவில்லை, நன்னூல்கள் கற்பிக்கப்படவில்லை, சொல்லித் தருவதற்கு எந்த களமும் இல்லை. அப்படியே அவர்கள் விடப்பட்டு இருக்கிறார்கள், அனாதைகளாக விடப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பண்படுத்துவதற்கு ஒரு பண்பாட்டு தளம் தேவைப்படுகிறது, அமைப்பாக்குவதற்கு ஒரு பண்பாட்டு தளம் தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்குவதற்கு பண்பாட்டு தளத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டுவதுதான் அவருடைய நோக்கம். மக்களை அரசியல் சக்தியாக அணிதிரட்டுவதுதான் அவருடைய இலக்கு. அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுங்கிறது வெறும் வேலை வாய்ப்புக்கான விஷயம் அல்ல. சமூக நீதி என்பது சமூக நீதிக்கான நேரடி பொருள் அதிகார பகிர்வு. The social justice is nothing but political power share. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் பவரை நீங்கள் அடையணும்னா அதுக்கு முன்னால் நீங்கள் எம்பவர் ஆகணும். உனக்கு எஜுகேஷன் வேணும். அதுக்கு முன்னால் நீ எம்பவர் ஆகணும். உனக்கு அதிகாரம் வரணும், ஒரு நிர்வாக அதிகாரம், ஒரு தாசில்தாரா பாரு, ஒரு போலீஸ்காரனாயிரு. இதுதான் பவர், எம்பவர்மெண்ட். இதுதான் எம்பவர்மெண்ட். இதெல்லாம் இருந்தால்தான் நீ அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். நீ 100 மீட்டர் ஓடி பழகினாதான் நீ 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்க முடியும். ஆக டெய்லி நீ 100 மீட்டர் ஓடி பழகு. அந்த ஓட்டப்பந்தயத்திலேயே ஈடுபடாத ஒருவன் திடீரென்று 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று பதக்கம் வாங்க முடியாது. ஆகவே 1000 மீட்டர் பந்தயத்திலே ஒருவன் பங்கேற்க வேண்டும், பதக்கம் வாங்க வேண்டும் என்றால் அவன் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். ஓட வேண்டும், உட்கார வேண்டும், நிமிர வேண்டும், குனிய வேண்டும். இதுவெல்லாம் இது ஒரு எம்பவர்மெண்ட், வார்ம் அப் பண்ணுவது என்று சொல்வார்கள். உடலை சூடாக்குவது. உடலை சூடாக்கின பிறகு தான் ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகும். ஆக அப்படி ஒரு சமூகத்தை வார்ம் அப் பண்ணுவதற்காக வழங்கப்படுகிற முன்னுரிமைகள் தான் இந்த இடஒதுக்கீடுங்கிறதெல்லாம். நீ கொஞ்சம் படித்து மேலே வா, நீ டாக்டர் ஆகு, நீ இன்ஜினியர் ஆகு, நீ ஒரு தாசில்தார் ஆகு, கலெக்டர் ஆகு, நீ போலீஸ் எஸ்பி ஆகு, ஐஜி ஆகு. இதெல்லாம் இந்த மாதிரியான எம்பவர்மெண்ட்டெல்லாம் எதற்காக என்றால் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்காக. ஆக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களை அதிகார வலிமை பெற்றவர்களாக உருவாக்குவதற்கு சோஷியல் ஜஸ்டிஸ் என்கிற ஒரு கோட்பாடு இந்திய மண்ணில் நிகழ்ந்திருக்கிற ஒரு மகத்தான புரட்சி. சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி தான் இங்கே புரட்சி நிகழ்த்தியிருக்குது. 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கலாம். 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கலாம், விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம். அப்படி திராவிட கட்சிகள், தந்தை பெரியாருடைய தலைமையிலான திராவிட இயக்கம் அல்லது திராவிட கட்சிகள் எத்தனையோ பல போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ சாதனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் இயக்கங்களால், கட்சிகளால் நேரடியாக சாதிக்க முடியாததை சமூக நீதி என்கிற ஒற்றை சொல் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
இன்றைக்கி இங்கே ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய நெகிழ்வுகளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, இது பெரிய மாற்றம் சொல்ல முடியாது. இது ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கியிருக்கு. சாதிங்கிறது கெட்டித்தட்டி போய் கிடக்கிற ஒரு இறுகி கிடக்கிற ஒரு கட்டமைப்பு. இதற்குள்ள ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஒரு இலகியத்தன்மை ஏற்பட்டிருப்பதற்கு சமூக நீதி என்கிற கோட்பாடு தான். ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக இன்னொரு கோட்பாடு உருவாக்கப்பட வேண்டும். பார்ப்பனியத்திற்கு எதிராக பௌத்தம் உருவானது. பௌத்தம் ஒரு கோட்பாடு, அது ஆன்மீக கோட்பாடு அல்ல, அரசியல் கோட்பாடு. ஆன்மீக கோட்பாடு என்பது இறைவனை பற்றி பேசும். பௌத்தம் இறைவனை பற்றி பேசவில்லை. இறைவனை பற்றி பேசினால்தான் ஒரு கடவுளா இரண்டு கடவுளா என்கிற விவாதம் வரும். இறைவனை பற்றி பேசினால்தான் அந்த கடவுள் ஆணா பெண்ணா என்கிற விவாதம் வரும். இறைவனை பற்றி பேசினால்தான் இறைவனுக்கு பகை யார், சாத்தானா பிசாசா என்கிற கேள்வி வரும். பௌத்தம் எந்த இடத்திலும் இறைவனை பற்றியும் பேசியதில்லை, சாத்தானை பற்றியும் பேசியதில்லை. கடவுள் ஒருவரா இருவரா என்பதை பற்றியும் பேசவில்லை, அது ஆணா பெண்ணா என்பதை பற்றியும் பேசவில்லை. கடவுள் இருக்கிற இடம் மசூதியா, கடவுள் இருக்கிற இடம் தேவாலயமா, கடவுள் இருக்கிற இடம் கோவிலா பேசவில்லை. பௌத்தம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது, டிசிப்ளினை பற்றி பேசுகிறது. அது ஒரு ஒழுங்கியல் கோட்பாடு. அது ஒரு ஒழுங்கியல் கோட்பாடு. அது எதற்காக என்றால், அந்த ஒழுங்கு என்பது அமைப்பாவதற்காக. எதற்கு அமைப்பாக வேண்டும்? அப்போதுதான் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் வீரத்தோடு எதிர்த்து நிற்க முடியும். கும்பலால் ஒரு ஒடுக்குமுறையை எதிர்க்க முடியாது. டிசிப்ளின் இல்லாத ஒரு கூட்டம் கும்பல்னு பேர். இப்போ அவர்களால் ஒரு தொடர் ஒடுக்குமுறையை எதிர்கொள்ள முடியாது, ஒரு கொடூரமான ஒடுக்குமுறையை எதிர்கொள்ள முடியாது. இப்போ ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சக்தி, அவர்களால் தான் நீடித்து நிலைத்து ஒரு களத்தில் போராட முடியும். தொடர் ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராட முடியும். கோட்பாட்டு புரிதலோடு போராட முடியும். கோட்பாட்டு புரிதல் இல்லாமல், அமைப்பு என்கிற வடிவத்தை பெறாமல், ஒழுங்கு என்கிற கட்டமைப்பை பெறாமல் யாராலும் வெற்றி பெற முடியாது. எந்த இயக்கத்தாலும் வெற்றி பெற முடியாது. ஆக பௌத்தம் என்பது ஒரு எதிர்வினை. அது ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற பிறப்பின் அடிப்படையிலான பிறவி பேதங்களை எதிர்த்து உருவான ஒரு எதிர்வினை. அது ஒரு எதிர்வினை கோட்பாடு, அது அரசியல் கோட்பாடு. மறுபடியும் அது வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்படுவது எண்ணிக்கை பெரிதல்ல. 5 பேர் கொண்ட பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், 100 பேர் இந்த உள்ள கௌரவர்கள் தோற்றார்கள். பெரும்பான்மை என்பதல்ல பிரச்சனை. ஜனநாயகத்தில் பெரும்பான்மைக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், மெஜாரிட்டி என்று. ஆனால் பெரும்பான்மை தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னதைப் போல பெரும்பான்மையாக இருந்த இந்துக்களை வெறும் சில 100 பேர் கொண்ட ஆங்கிலேயர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள், ஆள முடிந்தது. ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமானது, இந்த உத்திகள் தான் முக்கியமானது. யாரை யாரோடு இணைத்து பார்ப்பது, யாரை யாரிடமிருந்து பிரித்து வைப்பது, இந்த வகைப்படுத்துவது, பிரித்து பார்ப்பது, குவிமையப்படுத்துவது, முன்னுரிமை வழங்குவது, இந்த நடவடிக்கைகள் தான் அறிவு சார்ந்த நடவடிக்கைகள். இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஸ்டாலின் ராஜாங்கம், ஜெகன், ஜெய பாலசுப்ரமணியம், இப்படிப்பட்ட அன்பு செல்வம், இவர்களெல்லாம் இந்த தலித் களத்தில், அறிவு சார்ந்த தளத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய போராளிகள். ஒவ்வொருவரும் அவரவருக்கான வலிமைக்கேற்ப களப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இருமுனைப்படுத்துவது, யார் யாரை எதிர்ப்பது, யார் இங்கே போட்டி போட்டுக்கொள்வது, யாரோடு மோதிக்கொள்வது என்பதை வகைப்படுத்துகிற அந்த நடவடிக்கைகளில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தலித் சிந்தனையாளர்கள் அல்லது தலித் ஆதரவாளர்கள் என்கிற நம்முடைய ஜனநாயக சக்திகளே பல நேரங்களில் தலித் இயக்கங்களை விமர்சிப்பதற்கு கடுமையாக, தீவிரமாக நேரத்தையும் சக்தியையும் செலவிடுவதை நாம் பார்க்கிறோம். எழுதும்போதும் சரி, பேசும்போதும் சரி.
தலித் இயக்கங்களுக்குள் பிரச்சனை இல்லையா? இருக்கிறது. குறைகள் இல்லையா? இருக்கின்றன. பிழைகள் இல்லையா? இருக்கின்றன. யாரும் நாம் பயிற்சி பெற்று தலைமைத்துவ பயிற்சி பெற்று இயக்கத்தை தலைமை தாங்க வரவில்லை. அரசியல் கோட்பாடு பயிற்சி பெற்று நாம் அரசியல் இயக்கத்தை உருவாக்கவில்லை. அப்படி உருவாக்க முடியாது. குடும்பத் தலைவனுக்குரிய பயிற்சியை பெற்ற பிறகு யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் அவன் படிப்படியாக அடிபட்டு உதைப்பட்டு பெண்டாட்டியிடம் ஒத்து வாங்கி பிறகு ஒரு தலைவனாக மாறுகிறான். அந்த முரண்பாடுகள் போகிற போக்கிலேயே தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், முழுமைப்படுத்திக் கொள்ளும், செழுமைப்படுத்திக் கொள்ளும். ஆகவே அரசியல் களத்திலும் இதுதான் நிகழும். நாம் ஒரு இயக்கத்தை ஒரு வரலாற்று தேவையின் அடிப்படையில், ஒரு வரலாற்று கட்டாயத்தின் அடிப்படையில் தலைமையேற்று வழிநடத்துகிறோம். இதில் நமக்கு பிழைகள் வரலாம், தவறுகள் வரலாம். திருமாவளவன் திமுகவோடு சேர்ந்தது பிழை. ஆனால் அதைவிட கரும்பு காட்டுக்குள் புகுந்து நாசம் செய்த யானையை விட்டுவிட்டு அங்கே போய் சுவைத்து பார்க்கிற எறும்பை நசுக்குவது நம்முடைய வேலை. இந்த எறும்பு எப்படி அத்துமீறி போனது, இந்த போய் அங்கே எப்படி இந்த கரும்பு சாறை அது சுவைக்கலாம்? இது நேர்மை இல்லை. இந்த எறும்பு குற்றம் இழைத்திருக்கிறது, துரோகம் இழைத்திருக்கிறது. ஆனால் அந்த கரும்பு கொள்ளைக்குள்ளே புகுந்து கரும்பை சாப்பிட்டு ஒட்டுமொத்தமாக நாசப்படுத்தி விட்டு போகிற அந்த யானையை நாம் எதிர்ப்பது முக்கியமா அல்லது எறும்புகளை எதிர்ப்பது முக்கியமா? இந்த கேள்வி இங்கே நான் வைப்பதற்கு காரணம், தோழமையோடு சகோதரத்துவ உணர்வோடு இதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் சில தோழர்கள் சில நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கிற நடவடிக்கை. இதை நான் நியாயப்படுத்தவில்லை. அறிவு சார்ந்த தளத்தில் தலித் அரசியல் என்கிற ஒரு அரசியல் அறிக்கையை வெளியிட்ட முதல் அறிக்கையை வெளியிட்டவர் நம்முடைய தோழர் மார்க்ஸ் அவர்கள். அவரோடு சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனும் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு புத்தகமே வெளியிட்டார்கள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வடலூர் பக்கத்திலே கண்ணகி முருகேசன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். நான் எந்த இடத்துலையும் நீ போய் காதல் செய்யன்னு சொன்னதே இல்லை. எனக்கு அதுக்கு பழக்கமே இல்லை. எனக்கே பழக்கம் இல்லை. எனக்கே அதில் அனுபவம் இல்லை. காதல் செய் என்று சொன்னதே இல்லை. அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட், அவ்வளவுதான். அது ஒரு டெம்பரரி ஒரு எமோஷன். அது ஒரு டெம்பரரி எமோஷன்ஸ். எத்தனையோ உணர்ச்சிகள், அது ஒரு உணர்ச்சி. அவங்க போய் காதல் செஞ்சு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணேன்னு டாக்டர் ராமதாஸ் ஊரெல்லாம் சொல்லி எனக்கு நிறைய பகையை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவன் போட்டி போட்டுக்கிட்டுருக்கிறான் என்னை காலி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவர் விதைத்திருக்கிற அந்த அவதூறு தான். இப்போ கண்ணகி முருகேசன் பிரச்சனை வந்தப்போ போலீஸ்கிட்ட சொல்லி அதை சமாதானப்படுத்துங்க, சமாதானப்படுத்தலை, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க பெற்றோர் சமாதானப்படுத்த சொல்லி என்கிட்ட வற்புறுத்தினாங்க. அவன் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட கண்ணை மறைச்சி கொண்டு போய் எங்கோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். 4 மாதம் கழித்து 4 மாதமும் தொடர்ந்து போராடி பின்னால் போய் அலைஞ்சி போலீஸ்கிட்ட காசை கொடுத்து எப்படியும் அவங்கள 2 பேரும் கொண்டு பிரித்து அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டாங்க. இதற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன தொடர்பு? யாரும் என்கிட்ட கேட்கல. இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில் உள்ள பெரிய விஷயம் என்னென்னா, வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். இன்ஃபர்மேஷன் வந்தால் அடுத்து வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். வெரிஃபிகேஷனுக்கு பிறகு தான் கிளாரிஃபிகேஷன், கிளாரிஃபிகேஷனுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷனுக்கு பிறகு தான் நீங்கள் அதை பப்ளிகேஷன். இப்போ வெறும் இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக பப்ளிகேஷன், இடையில வெரிஃபிகேஷன் கிடையாது, கிளாரிஃபிகேஷன் கிடையாது, கன்ஃபர்மேஷன் கிடையாது. சம்மந்தப்பட்ட ஆட்கிட்ட பேசுகிறதே இல்லை. இதுவரையிலும் என்னை பற்றி விமர்சனம் எழுதுகிற யாரும் என்கிட்ட பேசுனதே இல்லை. தம்பி உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்களே இது உண்மையான்னு, இப்படி பேசுகிறாங்களே இது உண்மையான்னு. அதிமுக கூட்டணியில் போய் நான் சேரக்கூடாதுன்னு திமுக கூட்டணியில் போய் சேரலை. திமுக கூட்டணியில் திருமாவளவன் சேரதா வேண்டாமான்னு திமுக தான் முடிவு செய்யுது. அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை சேர்க்கலாமா வேண்டாமான்னு அதிமுக தான் முடிவு செய்யுது. இது யாரும் திருமாவளவன் முடிவு செஞ்சு செய்கிறதல்ல. இது முதல்ல அந்த பாலிட்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும்.
சரி, அப்படின்னா ஏன் அவங்ககிட்ட போகணும்? யார்கிட்டையுமே போக முடியாது. கொள்கையை பார்த்தா யார்கிட்டையுமே போக முடியாது. சொல்லப்போனால் நான் கம்யூனிஸ்ட் கூட சேர முடியாது. அதில் கூட முரண்பாடு இருக்குது. யாரோடையும் சேர முடியாது. எந்த கட்சியும் யாரோடையும் சேர முடியாது. இது ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு அணியில் சேரதுங்கிறதோ ஒரு அணியில் சேரக்கூடாதுங்கிறதோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி போய் கோட்பாடாக பார்க்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாக்ட்ரின். அது அந்த பிரின்சிபல், அதிலிருந்து அது மாறுபட்டது. அது அடிப்படையானது. கோட்பாடுங்கிறது அடிப்படையானது. அந்த இலக்கை அடையிறதுக்கும் கோட்பாட்டுக்கும் இடையில் நாம் கையாளுகிற உத்திகள் எப்படியும் இருக்கலாம். அது ராஜதந்திரம். அதுதான் டிப்ளமசி. நாம் எம்பவர் ஆகணும். எம்பவர் ஆகிறதுல நம்முடைய நிரந்தரமான பகைவர்களோடு சேர முடியாது. கொள்கை பகைவர்களோடு, நிரந்தரமான பகைவர்னால் தனிநபர் பகை அல்ல, கொள்கை பகைவர்களோடு சேரக்கூடாது. அப்போ கொள்கை பகைவர் அப்படின்னு பார்க்குற இடத்துல இந்துத்துவ சக்திகளோடு சேரக்கூடாதுன்னு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாடத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். தந்தை பெரியாருடைய கருத்திலிருந்து படிக்கிறோம். ஏன்னா நாம் எடுத்துக்கிட்ட கோட்பாடு சாதி ஒழிப்பு கோட்பாடு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் 5 விஷயத்தை சொல்கிறோம். 1 சாதி ஒழிப்பு, 2வது தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை ஏன் பேசுகிறோம்? இது தமிழ் தேசியம்ங்கிறது தலித்துகளுக்கு எதிரானதாக சில பேர் பார்க்குறாங்க. நான் தமிழ் தேசியத்தை இந்திய தேசியத்திற்கு எதிரான கோட்பாடாக பார்க்குறேன். இந்திய தேசியத்திற்கு எதிரான கோட்பாடாக ஏன் பார்க்குறேன்னா, இந்திய தேசியம்தான் இந்துத்துவ தேசியத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. இந்துத்துவ தேசியங்கிற ஒன்று எங்கிருந்து வருதுன்னா, இந்திய தேசியங்கிற ஒற்றை அந்த ஒருமைப்பாட்டிலிருந்து தான் வருது. அவன் இந்திய தேசியத்தை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு தேவை இந்துத்துவம் தான். இந்தியா, இது 3 ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இந்தி திணிப்பு, இந்துத்துவ திணிப்பு, அதுதான் இந்திய தேசியம் கட்டமைக்கிறான். அப்போ இந்தியாவிலேயே இந்திய தேசியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே அரசியல் தமிழ் தேசியம்தான். மலையாள தேசியம் ஒன்று கிடையாது, கன்னட தேசியம் ஒன்று கிடையாது, தெலுங்கு தேசியம் ஒன்று கிடையாது. ஏன்னா அவர்களெல்லாம் சமஸ்கிருத மயமாகி அவர்களும் இந்துத்துவ சக்திகளாகவோ அல்லது சமஸ்கிருத சக்திகளாகவோ மாறி இருக்கிறாங்க. இந்திய மாநிலங்களிலேயே இந்தி திணிப்பை எதிர்ப்பது அல்லது இந்திய பேராதிக்கத்தை எதிர்ப்பது அல்லது மொழி உரிமையை பேசுவது, மாநில உரிமையை பேசுவது தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்போடு இணைத்து பார்க்கிறது விடுதலை சிறுத்தைகள். சாதியை ஒழிக்கணும்னா இந்துத்துவத்தை ஒழிக்கணும். இந்துத்துவத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் இந்து மதத்தின் மேலாதிக்கத்தை ஒழிக்கணும். இந்து மதம்ங்கிற பேரில் தான் இப்போ இன்றைக்கி ஹிந்து போலரைசேஷனுங்கிறது தான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. ஹிந்து போலரைசேஷனுக்கு அவங்க கையில் எடுப்பது முஸ்லீம் வெறுப்பு அரசியல், சிறுபான்மை சமூக அரசியல், வெறுப்பு அரசியல். இந்த மதவாதம், வகுப்புவாதம் என்பதே வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய அடிப்படையான விஷயம் என்னென்னா ஹிந்து போலரைசேஷன் தான். இந்துக்களை திரட்டினா போதும். இப்போ 403 வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் உத்தரப்பிரதேசத்தில், ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை. துணிந்து அவர்கள் 403 பேரையும் இந்துக்களாகவே நிறுத்த முடிகிறது. ஆகவே இந்துத்துவா என்கிற அடிப்படையிலிருந்து தான் இந்திய தேசியமே கட்டமைக்கப்படுகிறது. இப்போ அவங்க இந்திய தேசியத்தை எப்படி கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னா, மத்தியில் மட்டுமல்ல மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி. மத்தியில் ஆட்சி பிஜேபி ஆட்சி என்பது மட்டுமல்ல, மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி. மாநிலங்களில் எப்படி பிஜேபி ஆட்சி கட்டமைக்க முடியும்னா, அந்தந்த சாதியையும் தனித்தனியாக ப்ரமோட் பண்ணணும். வன்னியரா நீ வன்னியரை மட்டும் பேசு, பறையரா நீ பறையரை மட்டும் பேசு, ஓன் சாதியுடைய பெருமையை நீ பேசு, ஓன் சாதி பெருமையை நீ பேசு. அப்படி நீ ஓன் சாதி ஓட்டையெல்லாம் திரட்டி வை, நீ ஓன் சாதி ஓட்டையெல்லாம் திரட்டி வை, ஒட்டுமொத்தமாக நான் அள்ளிக்கிட்டு போகிறேன். அதுதான் பிஜேபியுடைய தேசியம். ஆகவே அவர்கள் சாதி அரசியலை வகுப்புவாத அரசியலின் அடிப்படையாக பார்க்கிறார்கள். சாதியவாதம் வேறு, மதவாதம் வேறு இல்லை. மதவாதத்தை எதிர்க்கிறவங்க சாதியவாதத்தை எதிர்க்க மாட்டாங்க. சாதியவாதம் தான் மதவாதத்தின் உயிர் நாடி. சாதி அரசியல்தான் மதவாத அரசியலின் அடித்தளம் அது. ஆகவே உண்மையான ஒரு மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி அடிப்படையில் சாதியவாதத்தை எதிர்க்க வேண்டும். சாதியவாதிகளை அடையாளப்படுத்த வேண்டும். சாதியவாதிகளை தனிமைப்படுத்த வேண்டும். சாதியவாதிகளா ஜனநாயகவாதிகளா, இப்படி தான் பைப்போலர் பாலிடிக்ஸ் என்பது தேவைப்படுகிறது. இந்த இருமுனைப்படுத்துகிற அரசியல் இப்படி தான் நம்ம கொண்டு போகணும். அப்போ சாதியவாதிகளை மையப்படுத்தி அவர்களுக்கு எதிரான தாக்குதலை அவர்களை அம்பலப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதிலிருந்து தான் இங்கே ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். சமூக நீதி கோட்பாடு என்பதே ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது தான். சமூக நீதி கோட்பாடு என்பது அதிகார பகிர்வு அடிப்படையாக கொண்டது என்று நான் தொடக்கத்தில் சொன்னேன். எனவே மறுபடியும் நாம் அதிகாரத்தோடு அனைத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கிற போது அதிகாரமற்றவர்களுக்காக, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்காக நிற்பதுதான் உண்மையான ஜனநாயக அணுகுமுறை.
அறிவு சார்ந்த தளத்தில் இருப்பவர்கள் அந்த அடிப்படையில் பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தேடல்கள்லாம் அதுக்கானது தான். இதெல்லாம் நம்ம கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு தளத்தை அமைப்பதற்கு, களத்தை அமைப்பதற்கு இது பயன்படும். பண்பாட்டு தளத்திலும் சரி, சமூக தளத்திலும் சரி, பொருளியல் தளத்திலும் சரி, தனித்தனியே நாம் புரட்சியை நடத்த வேண்டும் என்றாலும் இவை அனைத்தையும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எல்லாவற்றையும் ரொம்ப ஈஸி. திருமாவளவன் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அளவிலே பௌத்தம் தான் செழிக்கும். இந்தியாவில் ரொம்ப எளிது. அதுக்கு நான் இன்றைக்கி போய் ஒரு 100 பேரோட போய் பௌத்தத்தில் சேர்ந்துட்டா நான் புத்திஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. அது தேவையில்லை. 100 பேருக்கு மேலே வேறு எவனும் வரமாட்டான். இன்றைக்கி அரசியலுக்காக 5 லட்சம் பேர் திரள்றான். நான் ஒரு மதம் மாறினேன்னு சொன்னால் என் பின்னால் 5,000 பேர் வருவானானே தெரியாது. ஏன்னா இதுக்குள்ளே கிறிஸ்டின் இருக்கிறான், தீவிரமான கிறிஸ்டின் இருக்கிறான், தீவிரமான இந்தியர். எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் இன்னும் ஊரில் காப்பு கட்டிக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போய்கிட்டு திருப்பதியில் போய் மொட்டை போட்டுக்கிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியும். நான் அதை எதிர்க்கிறதே கிடையாது. நான் திராவிடர் கழகம் மாதிரி அதை கடுமையாக இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிலாம் எதிர்க்கிறதில்ல. எனக்கு திருநீர் வச்சாலும் நான் விட்டுக்கு. ஏன்னா உன் உணர்வை மதிக்கிறேன்பா, என் மேலே வச்சுருக்கிற மரியாதை மதிக்கிறேன் அப்படின்ற, அவ்வளோதான். எனக்கு நீ திருநீர் வைக்கிறது நான் நல்லா இருக்குன்னு நினச்சி நீ திருநீர் விடுற அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். எனக்கு திருநீரை பற்றி கவலை இல்லை. என் நெத்தியில் என்ன நீ பூசங்கிறது நான் கவலைப்படல. ஏன்னா அதன் மீது எனக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கல. ஆனால் நீ 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 வைத்திருக்கிற அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா நான் போனால் உடனே ஆழம் எடுக்குது, அது திருநீர் விடுது, கோயிலாக போய் கும்பிட்டுட்டு தினந்தோறும் எனக்கு கொண்டாந்து பிரசாதம் கொடுத்துட்டு போகுது, யார் கையிலாக கொடுத்து அனுப்புது. இந்த கோயிலை கும்பிட்டேன், அந்த கோயிலை கும்பிட்டேன், மறக்காமல் இதை வச்சுங்கன்னு. எங்கள் அம்மா கிட்ட இங்கே வர்றவன் போய் சொல்லணும்ல, அவன் முன்னால் நானே எடுத்து குங்குமத்தை வச்சுக்குவேன், திருநீரை வச்சுக்குவேன். எனக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என் மீது வைத்திருக்கிற உணர்வை நான் மதிக்கிறேன். உணர்வை நம்ம புள்ள நாம் கொடுத்துட்ட திருநீரை பூசிக்கிச்சு, அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி நாம் இந்த களத்தில் மற்றவர்களின் உணர்வை காயப்படுத்தாமல் விடுதலைக்கான களப்பணிகளை செய்ய வேண்டும். இப்போ நம்முடைய அறிவு சார்ந்த தோழர்கள், இப்போ எனக்கெல்லாம் பிழைகள் இருக்கலாம். நான் பேசுகிற கருத்தில் பிழை இருக்கலாம், எழுதுகிற எழுத்தில் பிழை இருக்கலாம், அணுகுமுறைகளில் பிழை இருக்கலாம், எடுக்கிற முடிவுகளில் பிழை இருக்கலாம். இப்போ ஸ்டாலின் ராஜாங்கம் போன்றவர்கள், ஜெகன் போன்றவர்கள், அன்புச்செல்வம் போன்றவர்கள், பாலசுப்ரமணியம் போன்றவர்கள், அழகரசன் போன்றவர்கள், வெங்கடேஷ் சக்கரவர்த்தி போன்றவர்கள், சமஸ் போன்றவர்கள் தோழமையோடு இதை சுட்டி காட்டணும். ஏன்னா நாம் எல்லாரும் சேர்ந்து ஒற்றை இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வழியில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு களத்தில் நிற்கிறோம். உங்கள் நோக்கமும் ஒன்று தான், என் நோக்கமும் ஒன்று தான். இப்போ என்கிட்ட இருக்கிற பிழைகளை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. திருத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நானும் உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறேன். அது எண்ணுவது உண்மையாயிருந்தால் திருத்திக் கொள்வேன். நாம் இந்த இடத்துல என்ன தலித்துகள் அப்படிங்கிறது ஏதோ இழிவான, சில பேர் தலித்துனா இழிவுனா, அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் எந்த சொல்லிலுமே இழிவு கிடையாது. அதெல்லாம் உணர்வில் தான் இருக்குது இழிவு. பறையன்னு சொல்கிறதுல இழிவோ அல்லது தலித்துன்னு சொல்கிறதுல இழிவோ, இதெல்லாம் ஒரு அறியாமை. இது அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வலிமை இருக்குங்கிறத நான் மறுக்கலை. ஆனால் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட்பாட்டு பின்னணி இருக்குது. அந்த கோட்பாட்டு பின்னணி நாம் புரிந்து கொண்டால் இதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இப்போ அதுதான் நான் அடிப்படை என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கோட்பாடுகளுமே எதை மையமாக கொண்டிருக்கிறது என்றால், மதம் சார்ந்த கோட்பாடாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த கோட்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது பண்பாடு சார்ந்த கோட்பாடாக இருந்தாலும் சரி, அத்தனை கோட்பாடுகளும் உலகம் முழுவதும் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. உலக யுத்தமே அதிகாரத்தோடு தொடர்புடையது தான். அணு ஆயுதம் தயாரிப்பதும் அதிகாரத்துக்கான அச்சத்திலிருந்தோ அல்லது அதிகாரத்துக்கான தேடலில் இருந்தோ தான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறான். புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அதிகாரத்தோடு தொடர்புடையது தான். ஒரு மதம் வலுப்பெறுவதோ ஒரு மதம் வீழ்ச்சி அடைவதோ, வீழ்ச்சி அடைந்தது வலுப்பெற்றது அசோகரால், வலுப்பெற்றது குப்த அந்த மௌரிய பேரரசர்களால். அது வெறும் அந்த உணர்வுகளால் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்சி அதிகாரத்தால் தான் வளர்ந்தது. இந்தியா முழுவதும் பௌத்தம் செழித்தோங்கி இருந்தது என்றால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதை ஆதரித்ததனால் வளர்ந்திருந்தது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் அதை வேரோடு சாய்த்தார்கள், அடிச்சுவடே இல்லாமல் அழித்தொழித்தார்கள். அப்போ ஓஹோன்னு இருந்த கௌதம புத்தரின் அந்த தெய்வீக ஆற்றல் அந்த மதத்தை கட்டி காப்பாற்றி இருக்க வேண்டும். ஏன் காப்பாற்ற முடியல? அந்த கோட்பாட்டுக்கு இருந்த வலிமைங்கிறத விட ஆட்சி அதிகார வலிமை தான்
முக்கியமானது. அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவன், அவன் பல்லவ மன்னனாக இருக்கலாம், சேர சோழ பாண்டிய மன்னனாக இருந்திருக்கலாம், அல்லது அவன் எந்த பெயரில் வேணாலும் இருந்திருக்கலாம். அவனுக்கு அன்னைக்கு தமிழ் பிடிக்கல, சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வந்தான். அவனுக்கு அன்னைக்கு பூசாரிகள் பிடிக்கல, பிராமணர்கள் உள்ளே போய் உட்கார வச்சான். அவனுக்கு அன்னைக்கு பௌத்தம் பிடிக்கல, சமணம் பிடிக்கல, பௌத்த பிக்குகளை கொலை செய்ய சொன்னான். அவர்கள் தங்கியிருந்த மட பள்ளிகளை கொளுத்த சொன்னான். அதுதான் இன்னைக்கு தொடருது. அதனுடைய எச்ச சொச்சம் தான் இன்னைக்கும் குடிசைகளை கொளுத்துறது. குடிசை கொளுத்துறதுங்கிறது அவனுக்கு அன்னைக்கு ஏவி விட்ட அந்த ஒடுக்குமுறை தான். போய் கொளுத்திட்டு வாடா, அவனெல்லாம் பௌத்தத்தை பேசுகிறானுங்க, அவனை புத்த பிக்குகளை ஆதரிக்கிறானுங்க, அவங்கள சும்மா விடாதீங்க, அவன் இங்கே வந்தான்னா அவனை கோயில்களை நுழைய விடக்கூடாது, குளத்தில் இறங்க விடக்கூடாது, நம்ம கருத்தை அவன் ஏற்றுக்கல அப்படின்னு கருத்தியல் அடிப்படையில் ஏற்பட்ட முரண்பாடு தான், அதிகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடு தான். ஒரு சமூகத்தை மட்டுமே 100 சாதி ஒன்று சேர்ந்து ஒரு சாதியை எதிர்க்கிறது என்றால் இந்த ஒரு சாதி எவ்வளவு பெரிய பராக்கிரம வலிமை பெற்றவனாக இருந்திருப்பான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்தியா முழுக்க ரெட்டை இந்தியாவாக இருக்குது. சேரி இந்தியா, ஊர் இந்தியான்னு ஒட்டுமொத்த இந்தியாவே ரெட்டை இந்தியாவாக இருக்குது. இந்த இதழியில் அவ்வளவு மோசமான ஒரு சாதிய மேலாதிக்கம் என்பது இருக்குது. எழுதும்போது என்ன எழுதுவோன்னா, ஊர் மக்களுக்கும் காலனி மக்களுக்கும் மோதல்பான். இந்த இதழியல் எப்படி சாதியத்தை உயர்த்தி பிடிக்குதுன்னு பாருங்கள். ரெண்டு மக்களுக்கு இடையிலே நேரடியாக எழுதலாம். தலித் மக்களுக்கும் தலித் அல்லாத மக்களுக்கும் இடையில, அல்லது வன்னியர்களுக்கும் ஆதிராவிடர்களுக்கும் மோதல் பற்றி எழுத மாட்டான். ஊர் மக்கள், ஊர்னா அவனுக்கு மட்டும்தான் அது பாத்தியம். அந்த ஊரை ஒட்டி வாழக்கூடிய தலித்துகளுக்கு அந்த ஊர் சொந்தம் இல்லை. அவன் இயல்பாக எஃப்ஐஆர் போடும்போது அப்படி தான் எழுதுகிறான். ஊர் ஜனங்களுக்கும் காலனி மக்களுக்கும் மோதல், எஃப்ஐஆர்லேயே அப்படி தான் எழுதுகிறான். நேட்டிவிட்டியை காலி பண்ணுறான் சாதி அடிப்படையில். எந்த ஊரும் தலித்துகளுக்கு உரிமையுடையதல்ல. அப்போ தான் பாரதி கண்ணம்மாங்கிற படத்தில் கூட அப்படி தான் அவன் படம் எடுத்தான். ஒருத்தன் இவன் அழைச்சிட்டு போய் அங்கே தங்க வச்சுருந்தானா ஏதோ ஒரு ஊரில். இவன் ஏரியா, இவனுக்கு நேட்டிவிட்டி இல்லைங்கிறான் அந்த படத்தில். தலித்துகள் யாரா, என்னடா உனக்கு இவ்வளோ திமிரு வந்துச்சு, நான் அழைச்சிட்டு உனக்கு தங்க வச்சுருந்தேன், உனக்கு இன்றைக்கி என் பொண்ணை காதலிக்கிற அளவுக்கு என் குடும்பத்தில் நீ உரிமை கேட்குற. அது என்னென்ன இதெல்லாம், இந்த உரிமைங்கிறது என்னங்கன்னா அதிகாரம் தாங்க. அதிகாரத்தை நீ என் குடும்பத்துக்குள்ளே எடுத்துருவேங்கிறது தான். சாதிங்கிறதே முழுக்க அதிகாரத்தோடு தொடர்புடையதாங்க. தீண்டாமைங்கிறதே அதிகாரத்தோடு தொடர்புடையது தான். தீண்டாமை அதிகாரத்தோடு தொடர்புடையது தான். எந்த உணவு பழக்கமோ உடை பழக்கமோ அல்லது வேறு பண்பாட்டு காரணங்களோ கிடையாது. பண்பாடுங்கிறதெல்லாம் நாம் பார்த்து அதிகாரம் இருந்தால் உருவாக்கிக்கலாம். வீழ்த்தவும் செய்யலாம், உயர்த்தவும் செய்யலாம், ஆட்சி அதிகாரம் இருந்தால். ஆகவே ஆட்சி அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒடுக்கப்பட்டவர்களை, சிதறி கிடக்கிறவர்களை, அமைப்பில்லாமல் இருப்பவர்களை அணிதிரட்டுகிற அந்த களத்தில் உங்களை போன்றவர்களின் பங்களிப்பு மிக மிக இன்றியமையாத தேவையாக இருக்கிறது, மிகப்பெரிய அளவில். அப்போ நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவும் தலித் இயக்கம் தான், இதுவும் தலித் இயக்கம் தான், அதான் அவரும் அம்பேத்கர் பற்றி தான் பேசுகிறாரு, அவரும் தான் பாடுபட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. இந்த நேரத்தில் எதை வலிமைப்படுத்துவது அப்படிங்கிறது இருக்குது. ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்கிறோன்னா அறிவு சார்ந்த தளத்தில் நம்ம பிழை செய்கிறோன்னு அர்த்தம். அறிவு சார்ந்த தளத்தில் நம்ம பிழை செய்கிறோன்னு அர்த்தம். அம்பேத்கர் ஜெயந்தியை பிஜேபி தான் கொண்டாடுறான். அப்போ எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இவ்வளோ முக்கியத்துவம் தராரு, நம்முடைய நரேந்திர மோடி 125 அடி உயரத்தில் சிலை வைக்க போகிறாருன்னு சொல்லி நம்ம போய் அவர் பின்னால் நிற்க முடியுமா? அவங்க கோட்பாடு என்ன? அம்பேத்கரை அவங்க அவருடைய கருத்தையே திருப்பி வாதம் செய்கிறாங்க. அங்கே அவங்க அம்பேத்கர் இந்துத்துவ தலைவர்னு சொல்கிறான். நெல்லையில் நடந்த பிஎஸ்என் கல்லூரியில் 600 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு. அதில் 160 மாணவர்கள் தலித் மாணவர்கள், அதில் 120 மாணவர்கள் பல்லர்கள், 40 மாணவர்கள் பறையரும் சக்கிலியரும். இந்த புள்ளி விவரத்தை ஒருத்தர் என்று சொல்கிறார். அவர் ஒரு தலித். அதில் போய் கலந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்துத்துவத்தை எதிர்க்கிறவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் 3வது இடத்துல 4வது இடத்துல திருமாவளவன் எழுதி போடுறாங்களாம். அந்த பள்ளி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல, பயிற்சி கொடுக்குற இடத்துல. எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்றார் அவர். ஏங்க நீங்கள் அப்படி பகைச்சிக்கிறீங்க? அவங்க அம்பேத்கர் எப்படி பேசியிருக்காரு பாருங்கள். அவர் நினச்சிருந்தா முஸ்லீமாக மாறி இருக்கலாம், அவர் நினச்சிருந்தா கிறிஸ்டினாக போயிருந்திருக்கலாம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தோன்றிய பௌத்தத்தை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இது இந்து மதத்தில் ஒரு கிளை. இப்போ பௌத்தத்தை இந்து மதத்தின் ஒரு கிளைங்கிறாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி. அண்மையில் நான் ஒரு முக்கியமான அதிகாரியை பார்க்க போகிறேன்.
அவர்கிட்ட நான் வந்து நெய்வேலியில் அந்த சிஎம்டியை பார்க்குறேன். அங்கே வந்து ஒரு புத்த விகார் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்குங்க அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறோம். உடனே அவர் டப்புன்னு கோவப்பட்டு, எதுக்கு அது தனியாக கேட்குறீங்க, எவ்வளோ இந்து கோயில்கள் இருக்குது, அதில் போய் கும்பிடுங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இது வேறு அது. நோ 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 புத்திசம் இஸ் பார்ட் ஆஃப் ஹிந்துயிசம். இதுதான் அவங்களுடைய புரிதலாக இருக்குது. நான் சிரிக்கிறத சொல்ல, இதுதான் புரிதலாக இருக்குது. ஆக பௌத்தத்தை வந்து நீ இப்போ நீ 1000 பேர் இல்லை 1,00,000 பேர் பௌத்தத்தை மாறினா கூட யாரும் பிராமணர்களோ பிஜேபிக்காரங்களோ ஆர்எஸ்எஸ்காரங்களோ கோவப்பட மாட்டாங்க. வெறும் 10 பேர் முஸ்லீம் மதத்துக்கு மாறுறாங்கன்னா அந்த இடத்துக்கு நரேந்திர மோடி வந்துடுவார், மாறாதீங்கன்னு. முஸ்லீம் மதத்துக்கு மாறினா புத்திசத்துக்கு இங்கே எப்படிப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பௌத்தத்துக்கு இங்கே எப்பேற்பட்ட விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு திரிபுவாதம் இது. அப்போது திரிபுவாதிகள் யார்? உண்மையான போராளிகள் அல்லது இலக்கை நோக்கி பயணப்படுகிற சக்திகள், ஜனநாயக சக்திகள் யார்? இதை அடையாளம் காணுவதில்தான் அறிவு சார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் மிக முக்கியமான பங்கு. இருமுனைப்படுத்தி யாரை எதிர்ப்பது, யாரையெல்லாம் அணி சேர்ப்பது, இந்த தளத்தில் இந்த இடைவெளியில் பணியாற்றுவதுதான் அறிவு சார்ந்த தளத்தில் உழைப்பவர்களின் பங்கு முக்கியமானது. நீங்கள் எல்லாத்தையும் தேடி எடுங்க, அது வேற. எல்லாவற்றையும் நீங்கள் விமர்சனம் செய்யுங்க, அது வேற. ஆனால் நாம் யாரோடு, நம்முடைய ஜனநாயக சக்திகள் யார், யாரோடு நம்ம கைகோர்க்கணும்? வேறு யாருக்கும் இந்தியாவுக்குள்ள, அதாவது நம்ம கீழே நிற்கிறோம், ஒரு கிணத்தடியில் நிற்கிறோம், ஒரு ஏணி இருக்குது, ஒற்றை ஏணி, ஒரு 10 பேர் ஏறிட்டான், நாம் வந்து கடைசியில் நிற்கிறோம். நமக்கு தான் வந்து மேலே இருக்கிறவனுடைய துணை வேணும்னு கையை பிடிக்கிறோம். 4வது இடத்துல இருக்கிறவன் வந்து ஐயோ கீழே கடைசியாக நிற்கிறவன் கையை பிடிச்சி அவனை தூக்கணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு அது அவசியம் இல்லை. தலித்துகளை சேர்த்து கொண்டே நாம் கரையேறுவோம் என்று தலித் அல்லாத நிலையில் மேல்படியில் நிற்கிற எவனும் ஒருபோதும் யோசிக்க மாட்டான். அதற்கு வாய்ப்பே இல்லை. அது இயங்கியலே கிடையாது. அவன் சிந்திக்க மாட்டான். நாம் தப்பிச்சு போனால் போதும், கரையேறினா போதும் நினைப்பான். அவன் கடைசியாக நிற்கிறவனுக்கு வந்து கையை கொடுத்து வா நீ சேர்ந்து 2 பேரும் போகணும்னு கை கொடுக்கறதுக்கு வர மாட்டான். கீழே நிற்கிற நாம தான் ஐயா எனக்கு ஒரு கை கொடுங்க, 2ஆவதாக நிற்கிறவன்ட்ட 3ஆவதாக நிற்கிறவன்ட்ட. அப்போ பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன், ஜனநாயக சக்தியாக இருக்கிறவனை நாம தான் அவனோட கை கோர்த்து கொண்டு மேலே ஏற முயற்சிக்க வேண்டும். அடிநிலையிலே கிடக்கிற தலித்துகளாய் கிடக்கிற இந்த சமூகத்தின் கட்டமைப்பில் கீழ்நிலையில் கிடக்கிறவர்களுக்கு தான் தலித் அல்லாதவர் ஒற்றுமை என்பது அவசியமானது. தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளோடு கைகோர்க்க வேண்டியது அவசியமானது. தலித் அல்லாத நிலையில் இருக்கிற யாருக்கும் தலித்துகளோடு கைகோர்க்க வேண்டும் என்பது அவசியம் இல்லாதது. அவங்களுக்கு அது தேவையில்லை. அதை பற்றி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அப்போது இந்த பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், இவர்களுக்கான இந்த இணக்கம், இவர்களுக்கான அந்த ஒற்றுமை, அதில் ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பது, அவர்களோடு அணி சேருவது, இந்த தளத்தில் அறிவு சார்ந்தோர் ஆற்றக்கூடிய பணி மிக முக்கியமான பணி. அது எழுத்து பணியாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையிலான பண்பாட்டு தளங்களில் ஆற்றக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி, இந்த நல்லிணக்கத்தை நாம் முழுமையாக கொண்டு செல்வதற்கு உங்களை போன்றவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்டி, நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி சாதாரணமான முயற்சி அல்ல. நீங்கள் ஆற்றி வருகிற பணிகள் சாதாரணமான பணிகள் அல்ல. காலம் முழுவதும் உங்களுடைய பங்களிப்பு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. காலமும் சரி, அடுத்த தலைமுறையும் சரி, உங்களுடைய இந்த பங்களிப்பை போற்றுவதற்கு, பாராட்டுவதற்கு இளைய சமூகம் காத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல நூல்களை பதிப்பிடுவதற்கு முன்வந்த காலச்சுவட்டையும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தலித் செயல்பாட்டிற்கான சிந்தனையாளர் வட்டத்தையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.